நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரேஷன் கார்டு மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையில் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசோட பல்வேறு நலத்திட்டங்களை பெறறதுக்கும் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆவணமா கருதப்படுது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 மாத உணவு தானியங்கள் ஒரே முறையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சோ நீங்க ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை போன்ற பொருட்களை ஒரே தடவையில வாங்கிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, கோதுமை கொள்முதல் தொடங்க இருக்கக்கூடிய காரணத்தினால மத்திய அரசோட கிடங்குகள்ல இருக்கக்கூடிய பழைய இருப்புகளை காலி செய்யறதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததா இகேஒய்சிய கட்டாயம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே தங்களுடைய ஆதார் விவரங்களை சரிபார்த்து இகேஒய்சி அப்டேட்டை செஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதை செய்யாதவங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுடைய இகேஒய்சியை முடிக்காதவங்க கட்டாயம் அதை அப்டேட் பண்ணிருங்க. அடுத்ததாக டிஜிட்டல் விநியோக முறை மூலம் ரேஷன் வழங்கக்கூடிய நடைமுறை பலப்படுத்தப்பட உள்ளது. அதாவது இபிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்டு வச்சு ஸ்கேன் பண்ணி கொடுக்கற முறைய இனிமே தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே அது கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுவும் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு மூலம் உண்மையான பயனாளிகளுக்கு மட்டுமே பொருட்கள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதே போல தகுதி இல்லாத அல்லது போலியான ரேஷன் கார்டுகளை நீக்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா இனி உண்மையான பயனாளிகளுக்கு உரிய அளவு உதவி கிடைப்பதை உறுதி செய்வோம்னு சொல்லியும் அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல 3 அப்டேட்ஸ் பத்தி பார்த்தோம். ஒன்னு, அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை ஒரே முறையில போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம். அதாவது ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்குரிய அந்த மொத்த பொருட்களையும் சேர்த்து நீங்க இப்பவே கூட வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உங்களுடைய இகேஒய்சி அப்டேட்டை கம்பல்சரியா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இனி அந்த ஆதார் அடிப்படையில சரிபார்ப்பு நடந்த பிறகுதான் ரேஷன் கடைகள்ல பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். அந்த நடைமுறையை ரொம்பவே பலப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.